வணக்கம். இன்னைக்கு நாம காளான் குழம்பு செய்ய போறோம். அதுக்கு ஒரு வாணலை வச்சுக்கோங்க. அதுல எண்ணெய் விட்டுட்டு அப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு இது மூணையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பச்சை வாடை போகிற வரையும் வதக்கணும். இதுக்கு பதிலாக நீங்க 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் கிரேட் பண்ண ஜிஞ்சர் அதாவது இஞ்சி அதையும் சேர்த்து வதக்கி செய்யலாம். இப்போ பொடியா அரிஞ்ச வெங்காயம் இதை சேர்த்தி வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கணும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணுங்கிறது இல்லை, ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்தி ஒரு 30 செகண்ட் மிதமான தீயில வதக்குங்க. இப்போ அடுத்து கிரேட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டுன தக்காளியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா தொக்கு மாதிரி வர வரையும் குக் பண்ணணும். பச்சை வாசனை போகிற வரையும் குக் பண்ணுங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் எடுக்கும் இது ஆகிறதுக்கு. அடுத்து தேங்காய் சேர்த்தணும். தேங்காய் சேர்த்தி மிக்ஸ் பண்ணுங்க. தேங்காய் சேர்த்தி ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்சியில் போட்டு ஆற விட்டு ஒரு விழுதா அரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா விழுது ரெடி. அடுத்து ஒரு வாணலை வச்சுக்கோங்க. அந்த வாணலையில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் உளுத்தம்பருப்பு அப்புறம் கருவேப்பிலை இந்த ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்தி உளுத்தம்பருப்பு ஒரு மாதிரி பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு இதில் பொடியாக அரிஞ்ச காளான் சேர்த்தி வதக்கணும். நீங்கள் இதுக்கு ஆயிஸ்டர் மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணலாம். காளான் சாஃப்ட் ஆகி கலர் மாறுற வரையும் வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காளான் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த மிக்சியில் இருக்கிற விழுதை எல்லாத்தையும் சேர்த்தி அந்த தண்ணியை ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளறி விடணும் அந்த விழுதை சேர்த்த பிறகு. இப்போ அந்த மிக்சிக்குள்ள தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை இந்த கிரேவிக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்படி செய்யும்போது வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ சுவைக்கேற்ற உப்பு சேர்க்க போறோம். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்த பிறகு மிதமான தீயில ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்ச பிறகு ஒரு நல்ல ஒரு கொதி வந்த பிறகு பொடியா நறுக்கின கொத்தமல்லி அதை தூவி ஹாட்டா சர்வ் பண்ணுங்க. இந்த குழம்பு ஆப்பத்து கூட ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.